ஆடி மாதத்தில் தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கள் குடும்பத்தில் அது பழக்கம் இல்லை சார். இது வரைக்கும் யாருமே நாங்கள் தர்ப்பணம் பண்ணதில்லை. ஒரு சில பேர் எங்கள் வீட்டில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, தர்ப்பணம் பண்ணால் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு குடும்பஸ்தர் இந்த ஆடி மாதத்தில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, நல்ல ஞாபகம் வச்சுங்க. முதல்ல நீங்கள் ஒரு நல்ல குருவையும் ஒரு நல்ல ஜோதிடரையும் அணுகி அந்த மாதிரி நடக்கிறது உண்மைதானா, நீங்கள் நினைக்கிறது சரிதானா அப்படிங்கிறத உங்கள் ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, குருமுகமாக அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கணும். அப்படித்தான் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னா, இந்த ஆடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய சிறப்பு. இந்த குலதெய்வத்தை நீங்கள் குடும்பத்தோடு உங்கள் பங்காளிங்களோடு போயிட்டு அந்த குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு சிறப்பு செஞ்சு, அதே மாதிரி அபிஷேகங்கள், அர்ச்சனைகள், படையல்கள், வஸ்திரங்கள், அன்னதானங்கள், அலங்காரங்கள் அப்படின்னு செஞ்சு 16 வகையான அபிஷேகங்கள் செஞ்சு உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் அந்த கோவிலில் ஒரு நாள் முழுவதும் இருந்து நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னீங்கனாலே பித்ருக்களும் சந்தோஷப்படுவார்கள், குலதெய்வமும் சந்தோஷப்படும். ஆக ஒரே கல்லில் 2 மாங்காய், உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே நேரத்தில் இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வத்தை வழிபடுறது அப்படிங்கிறது இந்த சூரியன் கடகத்தில் இருக்கும் காலத்தில் போய் நீங்கள் தர்ப்பணங்கள் பண்ணுறதுக்கான ஈக்குவல் பலனை உங்களுக்கு கொடுத்துருவோம். அதுவும் ஜீவ நதிகள் போகக்கூடிய ஒரு கோவிலாகவோ, நதி போகக்கூடிய ஒரு கோவிலாகவோ, அல்லது ஒரு நல்ல குளம், ஜீவன் இருக்கக்கூடிய ஒரு குளமாகவோ, அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த தீர்த்தத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த குளத்தில் சேமிக்கக்கூடிய ஒரு குளமாகவோ, நல்ல ஆழ்ந்த கிணறு இருக்கக்கூடிய ஒரு குளமாகவோ அந்த குளம் இருக்குது அப்படின்னா, அப்படிப்பட்ட இடத்துல போய் நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த குலதெய்வ வழிபாடுக்கு அந்த குளக்கரையில் இருந்து பெரியோர்களை, வீட்டில் தவறி போனவங்களை நினச்சி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானங்கள், தர்மங்கள், அன்னதானங்கள், வஸ்திர தானங்கள் அவர் பேரை சொல்லி நீங்கள் கொடுத்தா மகா புண்ணியம், அவங்க ஆத்மா சாந்தி அடையும். என்ன சரிங்களா? ஆடி அமாவாசை அன்னைக்கு அதை செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண